ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சிங்குலர் ப்ளூரல் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் பற்றிலாம் டாபிக்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ ப்ரிப்போசிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேர்டு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய ஒரு முன்னோட்டு அப்படி சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. தமிழில் முன்னோட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் ப்ரிப்போசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன், on, at, between, among, across, upon, beside. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலது மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சிலது வந்து அது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இது ஒரு 8 டாப்பிக்காக பார்ப்போம். ஸோ 2 பார்ட் இல்லை 3 பார்ட்டில் கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன், ஆன், அட். ஸோ இதோட யூசேஜஸ் பார்ப்போம். ஸோ இந்த இன், ஆன், அட் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து டைம், அதாவது காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தும். ஸோ காலத்தை குறிக்கிறது மீன்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ கேலண்டரில் இன், ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஆன் பார்த்திங்கன்னா காலண்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது இயர், மந்த். ஸோ இதை குறிக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது நீங்கள் படிக்கிற இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் பார்ன் டேஷ் 1947. சேம், ஐ வாஸ் பார்ன் டேஷ் 2nd July. ஸோ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கணும். சேம், ஐ வாஸ் பார்ன் டேஷ் ஜூலை. ஸோ இப்போ அதே மாதிரி டேட் அண்ட் டேஸ். ஸோ இதை குறிக்கிறதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பார்ன் டேஷ் 1947. இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தப்பு தான் பார்த்தோம். இயர், மந்த்து கொடுத்தாலே அங்கே வந்து இன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐ வாஸ் பார்ன் இன் 1947. இங்கே ஐ வாஸ் பார்ன் டேஷ் ஜூலை. ஸோ ஐ வாஸ் பார்ன் இன் ஜூலை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்னா இங்கே மந்த்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இயர், மந்த்து கொடுத்தாங்கனாலே அங்கே என்ன யூஸ் பண்ணோம், இன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஐ வாஸ் பார்ன் டேஷ் 2nd July. இங்கேயுமே மந்த்து கொடுத்துருக்காங்க, ஆனால் மந்த்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்தது அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆன் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஐ வாஸ் பார்ன் ஆன் 2nd July. சேம் தான், ஐ வாஸ் பார்ன் டேஷ் மண்டே. ஸோ எப்படி கொடுத்தாலும் அதே தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்க்கு அடுத்து மண்டே, டே கொடுத்துருக்காங்க. ஸோ டே கொடுத்தாலுமே அதே தான், ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ வாஸ் பார்ன் ஆன் மண்டே. ஸோ இந்த இன், ஆன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டாங்களே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாக்கில் டைமை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், அட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட் யூஸ் பண்ணாலும் சரி தான், இல்லை இந்த அட் யூஸ் பண்ணாலும் சரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அட் 4 o'clock இல்லையா, அட் 12 PM. ஓகேங்களா. ஸோ கிளாக்கில் வந்து அட் யூஸ் பண்ணுவோம், கேலண்டரில் இன், ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இயர், மந்த். ஸோ இயர், மந்த் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து கொஞ்சம் லாங் பீரியட். ஸோ 1 மந்த்னாலே 30 days இருக்கும், 1 yearனாலே 365 days இருக்கும். ஸோ இயர், மந்த் இது மாதிரி லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் லெட்டர்ஸை குறிக்கணும், ஹியூஜ் வேர்ட்ஸை குறிக்கணும் அப்படின்னா இன் யூஸ் பண்ணுங்கள். டேட்டு, டேஸ் இதுமாரி ஸ்மால் நம்பர்ஸ், இது டேட்டு, டேஸ் எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் தான். ஸோ இந்தமாரி டேட்டு, டேஸ் இருக்கிற மாதிரி ஸ்மால் நம்பர்ஸை குறிக்கிறதுக்காக ஆன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி கிளாக்னாலே டைம் வருது அப்படின்னாலே நீங்கள் அட் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ ஓகே, கொஞ்சம் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வேறு டாபிக் பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா காட் ரிபப்ளிக் டேஷ் 1950. ஸோ இதில் உங்களுக்கு எது வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். டேஷுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, இயர் வந்திருக்கா, மந்த் வந்திருக்கா, டேட் வந்திருக்கா, டே வந்திருக்கா, இல்லை டைம் வந்திருக்கா. ஸோ இதை பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இயர் வந்திருக்கு. ஸோ இயர் வந்தாலே நமக்கு தெரியும் இன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸிமம் இந்த இன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஹியூஜ் பிளேசஸை மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பிளேசஸ் குறிக்கிறதுலையுமே இன் வந்து ஹியூஜுக்கும், அட் வந்து ஸ்மால் பிளேசஸுக்கும் குறிப்போம். ஸோ அதை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் டேஷ் 15th August. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் டேஷுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு,
டேட் வந்திருக்கு. ஸோ அப்போ ஆன் 15th August. ஸோ இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 15th August. தேர்ட் ஒன், இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் -12 midnight. ஸோ எங்கன்னா வந்திருக்கு பாருங்கள், டைம் வந்திருக்கு. ஸோ டைம் வந்தாலே பார்த்தோம் அட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மை பிரதர் ஸ்டார்டட் இஸ் பிஸ்னஸ் -2010. ஸோ 2010. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, இயர் வந்திருக்கு. ஸோ இயர் வந்தாலே இன் 2010. ஸோ இன் யூஸ் பண்ணுங்கள். திஸ் இயர் மை பர்த்டே ஃபால்ஸ் -a Monday. ஸோ டேஷுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, மண்டே, டே வந்திருக்கு. ஸோ டே வந்தாலே ஆன் பண்ணணும். ஸோ ஆன் மண்டே. மை மாம் யூஸ்வலி வேக்ஸ் அப் -4 AM. ஸோ இங்கே வந்திருக்கு, கிளாக் வந்திருக்கு. கிளாக் வந்தாலே at 4 AM. ஸோ ஆக்சுவலாக இன் ஆன் அட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த டைமிங் வருது, ஸோ அதாவது காலத்தை குறிக்கிற மாதிரி வருது அப்படின்னாலே இந்த 5 தான். ஒன்று டேட்டாக இருக்கும், இல்லை டேவாக இருக்கும், இல்லை இயர், இல்லைனா மந்த், இல்லைனா டைம். ஸோ இந்த 5 மட்டும்தான் காலத்தை குறிக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த 5ல் டேட்டும் டேவும் வருது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க. இயரும் மந்த்தும் வருது அப்படின்னா இன் யூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் வருது அப்படின்னா அட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 5 இப்படி நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்து இன் ஆன் வந்து அட் வேறு இடத்துல வருதுன்றதை நம்ம அதுக்கு வச்சு பார்த்துக்கலாம், பிளேசஸ் வச்சு பார்க்கும்போது அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் காலத்தை குறிக்கிறதுல வரும்போது இந்த அவ்வளோதான், இன் ஆன் அட் இந்த 5 இடத்துக்கு மட்டும்தான் வரும். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இஸ் கிரானி டைட் -20th of this month. 20th போது அது ஒரு டேட்டை குறிக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லணும், ஆன். ஸோ இஸ் கிரானி டைட் ஆன் 20th of this month. ஸோ லாஸ்ட் ஒன், வி ஆர் ஷுவர் டு ரிசீவ் ரெயின்ஃபால் -December. இங்கே என்ன வந்திருக்கு, மந்த் வந்திருக்கு. மந்த் வந்தாலும் என்ன யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் பார்ப்போம். செகண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான், இன் ஆன் மட்டும் பார்ப்போம். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இன் ஆனோட யூசேஜ் மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த இன் ஆன் அட்லாம் வந்து நிறைய இடத்துல வரும். பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே ஐடியா மொத்தமாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ புரியாது அவ்வளோவா. நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது இப்போ மேலே இருக்கிற அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இன் ஆன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இன் அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னுன்னா தெரியும், இப்போ இன்சைட் த பாக்ஸ், இன்சைட் த டேபிள், இட் மீன்ஸ் இன்சைட் த ட்ரா. கம்மின் அப்படி சொல்லுவாங்களா, கம்மின் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உள்ளே அப்படின்னு அர்த்தம், உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஆன் அப்படின்னா மேலே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த பென் இஸ் டேஷ் இன் த ட்ராயர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா த பென் இஸ் டேஷ் த டேபிள். இப்போ டேஷ் இன் த ட்ராயர், ஆக்சுவலாக இங்கே இன் போட்டேன், சாரி. அதான் த பென் இஸ் டேஷ் த ட்ராயர். ஸோ இங்கே என்ன வரணும், ட்ராயர்னாலே தெரியும். இப்போ ஒரு கபோர்ட்னா அது உள்ள ட்ராயர் இருக்கும். ஸோ ட்ராயர்னாலே உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ உள்ளே இருக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ராயர், ஸோ ட்ராயருக்கு உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் வரணும். ஓகேங்களா. ஸோ த பென் இஸ் இன் த ட்ராயர், அதாவது ட்ராயருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா த பென் இஸ் ஆன் த டேபிள். ஸோ டேபிளுக்கு மேலே தான் இருக்கும் எப்பவுமே. ஒரு டேபிள், இது நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். இப்போ டேபிள்னு வருதுனாலே மேக்ஸிமம் மேலே தான் இருக்கும், எந்த பொருள்னாலுமே சரி. த பென் இஸ், த பிளேட் இஸ், த டம்ளர் இஸ், சம்திங் எது வந்தாலுமே சரி டேபிள்னு முடியுதுங்களா. ஸோ டேபிளுக்கு மேலே தான் இருக்கும். அந்த இடத்துல இப்போ ஆன் தான் பண்ணணும். இது நீங்கள் பின்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் வரும், அப்பயுமே அதே தான். ஸோ டேபிள்னு ஒரு இது முடியுதுனால இதுக்கு மேலே தான் ஆன் அப்படின்னு வரும். இங்கே ட்ராயர், பேகு அப்படிலாம் சொல்லி முடிஞ்சனால இன்னும் வரும். ஸோ இந்த பேக், இன்சைட் த பேக் அந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். தேர் இஸ் எ ஸ்னேக் டேஷ் இஸ் பேக். பேக்னு முடிஞ்சிருங்களா. பேக்னால என்ன வரும், இன் இஸ் பேக். பேக் உள்ளே இருக்குது, அந்த பாம்பு வந்து பேக் உள்ளே இருக்குது. இங்கே தேர் இஸ் எ ஸ்னேக் டேஷ் இஸ் ஸ்கூல் பேக். இங்கே வந்து ஆன் இஸ் ஸ்கூல் பேக். ஆக்சுவலாக பாம்பை பொறுத்த வரைக்கும் பாம்பு வந்து உள்ளேயும் இருக்கும், ஸ்கூல் பேக் உள்ளேயும் இருக்கும், ஸ்கூல் பேக்கு மேலேயும் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து இன்னும் வரும், ஆனும் வரும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் அப்படி தான். ஏன்னா பேக் உள்ளேயுமே இருக்கும். ஏன்னா பெண்ணுன்னு வந்துருந்துன்னா கண்டிப்பாக இன்னும் தான் வந்திருக்கும். ஸோ ஸ்னேக்குன்னும் போது பேக் உள்ளேயும் இருக்கும், பேக்கு வெளிலையும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னிஸ் பேக்கும் சொல்லலாம், ஆன் இஸ் ஸ்கூல் பேக்கும் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இஸ் ஆக்டிங் டேஷ் எ ஃபில்ம். படத்தில் நடிக்கிறாரா இல்லை படத்துக்கு மேலே நடிக்கிறாரா. ஸோ எப்பவுமே படத்துள்ள தான் நடிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இஸ் ஆக்டிங் இன் எ ஃபில்ம். ஸோ இன்னும் தான் வரும். ஸோ உள்ளே, படத்து உள்ளே நடிக்கிறாரு ஒரு கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷி ஹேஸ் எ கேப் டேஷ் ஏர் ஹெட். தலைக்கு மேலே போடுவாங்களா தலைக்கு உள்ளே போடுவாங்களா. ஸோ கேப்பு தலைக்கு மேலே தான் போடுவாங்க. இப்போ ஆனர் ஹெட். ஷி ஹேஸ் எ கேப் ஆனர் ஹெட். தலைக்கு மேலே தான் கேப் போட்டிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஒன் த டவல் இஸ் டேஷ் இஸ் ஷோல்டர்ஸ். இன் இஸ் ஷோல்டர்ஸ் வருமா, ஆன் இஸ் ஷோல்டர்ஸ் வருமா? ஷோல்டருக்கு மேலே தான் எப்பவுமே டவல் துண்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஆன் இஸ் ஷோல்டர். தேர் இஸ் எ மில்க் டேஷ் த ஜக். ஸோ பால் வந்து ஜக்குக்குள்ளே இருக்குமா, ஜக்குக்கு வெளியே இருக்குமா? ஸோ ஜக்குக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜக், தேர் இஸ் எ மில்க் இன் த ஜக். த லாஸ்ட் ஒன் ஐ ஸ்வேர் காட். ஸோ எப்பவுமே நம்மளே சொல்லுவோம் கடவுள் மேலே சத்தியம் பண்ணுறேன், கடவுள் மேலே சத்தியம் அப்படின்வாங்களா, இல்லை கடவுள் உள்ள சத்தியம்னு சொல்லுவாங்களா? ஸோ கடவுள் மேலே ஆணையா அப்படின்னு தானே சொல்லுவாங்க எப்பவுமே. அப்போ ஐ ஸ்வேர் ஆன் காட். ஸோ இந்த இடத்துல ஆன் வரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன் அப்படின்னாலே உள்ள அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் அப்படின்னாலே வெளியே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளியே மீன்ஸ் வெளியேன்னு சொல்லக்கூடாது, மேலேன்னு சொல்லணும். ஸோ மேலே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இதுவே டியூரேஷன் அதிகமாகிடுச்சு, 10 minutes ஆச்சு. ஸோ பார்ட் 2ல் மீதி ரிமைனிங் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.